வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம் தேவையற்றது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. மீனவர்கள் பிரச்சினை குறித்து இந்தியா இலங்கை இடையே பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். ஆளுநர் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள நவராத்திரி கொலு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. கூட்டணி முறிவு என்று தேர்தல் நேரத்தில் பொய் சொல்கிறது அதிமுக. அதிமுகவும் பாஜகவும் எப்போதும் ஒன்றுதான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கு. தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் குமரி மாவட்ட விவசாயிகள் வேதனை. தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம். காசாவில் மனிதாபிமான உரிமை மதிக்கப்பட வேண்டும், பாதுகாப்பு வழித்தடம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் போப் பிரான்சிஸ் அழைப்பு. கேரளாவில் தொடரும் கனமழையால் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. பாலக்காடு, இடுக்கி, எர்ணாகுளம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அதிர்ச்சி தோல்வி. 285 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் 40.3 ஓவர்களில் 215 ரன்களில் ஆட்டமிழந்து இங்கிலாந்து படுதோல்வி. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் பலப்பரீட்சை. வெற்றி கணக்கை தொடங்கப் போவது யார் என எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். 9 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு செய்தது என்ன என்றும் மோடி அரசால் இதுவரை பயனடைந்த ஒரே குடும்பம் அதானி குடும்பம்தான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுகவும் பாஜகவும் எப்போதும் ஒன்றுதான் என்றும் CAA சட்டத்தை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் கூறினார். சென்னை கோட்டூர்புரத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் உருவ சிலையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். அண்ணா பல்கலைக்கழக வாயிலில் 21,95,000 ரூபாய் மதிப்பில் 7 அடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ள அப்துல் கலாம் சிலையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதையடுத்து சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள், மேயர் பிரியா உள்ளிட்ட அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செய்தனர். மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக இந்தியா இலங்கை அமைச்சர்கள் குழு 2 நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராமேஸ்வர மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தேவையற்றது எனவும் கூறினார். சென்னையில் மழை காரணமாக எந்தவொரு பகுதியிலோ சுரங்கப்பாதையிலோ தண்ணீர் தேங்கவில்லை என மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் தெரிவித்துள்ளார். அனைத்து இடங்களிலும் வழிகால் பணிகள் முடிவடைந்ததாகவும் சில இடங்களில் இணைப்பு வேலை மட்டுமே நடைபெறுவதாகவும் மேயர் பிரியா ராஜன் தெரிவித்தார். தந்தையின் பெயராலும் சொந்தக்காரர்களாலும் அரசியலுக்கு வந்தவர்கள் மகளிர் இடஒதுக்கீட்டில் பிரதமர் மோடியை விமர்சிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இந்த மகளிர் உரிமை மாநாட்டில் யாரெல்லாம் மேடையின் மீது இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், தந்தையினுடைய பெயர், சொந்தக்காரங்க பேர், அவங்கள வச்சு யாரெல்லாம் பெண்கள் அரசியலுக்கு வந்து எம்பவர்டுன்னு அவங்க சொல்லியிருக்காங்களோ அவங்களை அரசியல் மேடையில் வைத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய 33% பெண்களுக்கான பாராளுமன்றம், நம்முடைய சட்டமன்றத்தில் உள்ளொதுக்கீடை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார், குற்றம் சொல்லியிருந்தார். ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்தவர் கருணாநிதி என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ் இயக்கத்தின் 6வது ஆண்டு விழாவில் பேசிய துரைமுருகன், தமிழ் மொழி செம்மொழியாக இல்லை என கேட்டவர் மனோன்மணியம் சுந்தரனார் என்றும் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்தவர் கருணாநிதி எனவும் குறிப்பிட்டார். சுங்கத்துறை பணிக்கான போட்டித் தேர்வில் மோசடி செய்த வட இந்திய மாணவர்கள் கைதான நிலையில் கடந்த கால தேர்வு முறைகேடு குறித்து விசாரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடு குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பணிகளில் அதிகாரிகள் நிலையிலான பணிகளில் 50 விழுக்காடும், கடைநிலை பணிகளில் 100% பணிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
தடை தாண்டி படி, நாளைய தலைவன் நீ என்று மாணவர்களை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். அப்துல் கலாம் பிறந்தநாளை ஒட்டி அவர் படித்த ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மத்தியில் காணொலி வாயிலாக கமல்ஹாசன் பேசினார். அப்போது இதனை தெரிவித்தார். மாணவர்களாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையும் இருக்கு. அதுதான் கவனம் சிதறாமல் படிப்பது. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக இருக்கோமே நினச்சி கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு நீங்கள் பெரிய தலைவராகலாம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி தூங்க விடாத கனவுகளை கண்டுகொண்டே இருங்கள். படிங்க, முன்னுக்கு வருவீங்க. விக்ரம் லேண்டர் மற்றும் ரோவரிலிருந்து இதுவரை எந்தவித சமிகையும் வரவில்லை என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இஸ்ரோ பல்வேறு ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும், விக்ரம் லேண்டர் ரோவரிலிருந்து இதுவரை எந்த சிக்னலும் வரவில்லை என தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் ஏழை மக்களின் உடலை அடக்கம் செய்ய நடிகர் பாலா தன் சொந்த செலவில் இலவச ஆம்புலன்ஸ் வழங்கினார். ஏற்கனவே ஈரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் நடிகர் பாலா உணர்வுகள் அறக்கட்டளைக்கு 3 ஆம்புலன்ஸ்கள் வழங்கியிருந்தார். இந்நிலையில் தற்போது சென்னை கோயம்பேட்டில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய 4வது ஆம்புலன்ஸ் உணர்வுகள் அறக்கட்டளைக்கு இலவசமாக வழங்கினார். அதோடு 50 நாற்காலிகள், சாமியானா பந்தல் துணிகள், ஐஸ் பெட்டி என இறுதி காரியங்களுக்கு தேவையான உபகரணங்களை இலவசமாக வழங்கியுள்ளார். எப்பயுமே ஒரு மனுஷன் பிறக்கும்போது சந்தோஷமாக பிறக்கணும். அதை தாண்டி அவங்க இறந்து போகும்போது அவங்க ரொம்ப நிம்மதியாக போகணும். அவங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசியூ ஆம்புலன்ஸ். இது உயிர் பிரிஞ்சவங்களுக்கு மட்டும் கிடையாது, உயிருக்கு போராடுறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சக்திக்கு மீறின விஷயம். இதுக்கப்புறம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வேண்டுகோள் எடுத்திருக்காங்க. 5வது ஆம்புலன்ஸ் நம்ம என்ன கிராமம்னா பாலமலை கிராமத்துக்கும் சேலம் மாவட்டம். அது கண்டிப்பாக முடியும்னு நம்புகிறேன், போராடுறேன். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் நவராத்திரி குழுவை முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கற்பகம்பாள் மண்டபத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பிரம்மாண்ட கொலு பொம்மைகளை பார்வையிட்ட அவர் கபாலீஸ்வரர் கோவில் சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவிலில் தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி 10 கோவில்களிலிருந்து அம்மன் ரிஷப வாகனத்தில் மேளதாளங்கள் முழங்க வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. விஜயதசமி அன்று 12 சப்பரங்களில் அம்பாள் வீதி உலாவும் சூரசம்ஹாரமும் பாளையங்கோட்டையில் உள்ள எருமைக்கிடா மைதானத்தில் நடைபெறவுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி கலை விழா தேவார திருமுறை பாடல்களோடு தொடங்கியது. பெரிய கோவில் நந்தி மண்டபத்தில் ஓதுவார் குழுவினர் தேவாரா திருமுறைகள் பாடி கலை விழாவை தொடங்கி வைத்தனர். முதல் முறையாக தேவாரா திருமுறைகள் பயிற்சி பெற்று குழந்தைகள் அப்பாடல்களை பாடியதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிகளை திரளான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் முதல் நாளில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து துர்கை கோலத்தில் வாகனத்தில் எழுந்தருளிய அம்பாள் வீதி உலா வந்தார். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். நவராத்திரி விழாவை ஒட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள கொலுவை தமிழக ஆளுநர் RN ரவி திறந்து வைத்தார். இந்த கொலுவை தினசரி மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள சக்தி கொலு பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. அதில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் நடைபெற்ற மகளிர் உரிமை மாநாட்டில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பெயரை மறந்துவிட்டதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதங்கம் தெரிவித்தார். கிராமப்புற குழந்தைகளுக்காக 18,000 பள்ளிகளை திறந்து பெண்களுக்கு சம வாய்ப்பு அளித்ததன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வலுவான அடித்தளத்தை அமைத்த காமராஜர் பெயரை கூட சொல்லாதது ஏன் என முகநூல் பக்கத்தில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். வேலூர் மத்திய சிறையில் சிறைவாசிகளுக்கு மத உரிமைகள் மறுக்கப்படுவதாக எழுந்த புகாருக்கு சிறைகள் சீர்திருத்தத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் வேலூர் மத்திய சிறை உட்பட அனைத்து சிறைகளிலும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த சிறைவாசிகள் எந்த சிரமமின்றி மத வழிபாடு நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் நோன்பு கடைபிடிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கென தனியாக உணவு சமைக்க ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் லியோ திரைப்படத்திற்கு அதிக கட்டணம் வசூல் செய்யும் திரையரங்குகள் குறித்து தகவல் தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் புகார் எண்களை வெளியிட்டுள்ளார். மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி தாலுகாவிற்கு வெளியிடப்பட்ட புகார் எண்களின் அடிப்படையில் வருவாய் கோட்ட அலுவலர், துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் ஆகியோர்களை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக அஜர்பைஜான் சென்ற கலை இயக்குநர் மிலன் மாரடைப்பால் இன்று காலமானார். 2006ஆம் ஆண்டு வெளியான கலாப காதலன் திரைப்படம் மூலம் கலை இயக்குநராக அறிமுகமான மிலன் வேலாயுதம், வீரம், துணிவு போன்ற படங்களில் பணியாற்றியுள்ளார். மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பிற்காக அஜர்பைஜான் சென்ற மிலனுக்கு அதிகாலை மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து வரும் கனமழையால் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டதை அடுத்து திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 4 நாட்களுக்கு கேரளாவில் கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா மற்றும் இடுக்கி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் நடைபெறவுள்ள ரான் உற்சவ நிகழ்ச்சிக்கு வருகை தருமாறு ஹிந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சனை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்ட பிரதமர் பார்வதி குண்ட் மற்றும் ஜாகேஷ்வர் கோவில்களுக்கு சென்றது மெய்சிலிர்க்க செய்ததாக தெரிவித்தார். மேலும் கட்சிக்கு வருகை தருமாறு உங்களை வலியுறுத்துகிறேன், ஒற்றுமையின் சிலையை நீங்கள் பார்வையிட வேண்டும் என அமிதாப் பச்சனை டாக் செய்து வலியுறுத்தியுள்ளார். சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 30 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. இதில் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் பதான் தொகுதியில் போட்டியிடுகிறார். துணை முதலமைச்சர் டி.எஸ். சிங் தியோ தனது கோட்டையான அம்பிகாபூரில் மீண்டும் போட்டியிடுகிறார். மூத்த காங்கிரஸ் தலைவர் அமர்ஜித் பகத் சிதாபூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். தற்போது அறிவிக்கப்பட்ட 30 வேட்பாளர்களில் 14 பேர் எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். மேலும் 3 பெண்களும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை திடீரென குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 40 ரூபாய் குறைத்து 283 ரூபாய் 38 காசுகளாகவும், ஹைஸ்பீடு டீசல் 1 லிட்டருக்கு 15 ரூபாய் குறைத்து 303 ரூபாய் 18 காசுகளாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. போரை வழிநடத்த இஸ்ரேலில் ஒற்றுமை அரசாங்கம் அமைந்த பிறகு முதல் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் இறந்துபோன இஸ்ரேலியர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தி கூட்டத்தை தொடங்கினார். தொடர்ந்து பேசிய நெத்தன்யாஹூ, இஸ்ரேல் உடைந்து போகும் என்று ஹமாஸ் நினைத்ததாகவும், ஆனால் நாம் தான் ஹமாஸை உடைக்கப் போகிறோம் எனவும் சூளுரைத்தார். காசாவில் பாதுகாப்பு வழித்தடங்கள் அமைக்கப்பட வேண்டும் என போப் பிரான்சிஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அதே சமயம் ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்கள், பெண்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களும் இம்மோதலுக்கு பலியாக வேண்டாம் என அவர் வாட்டிகன் நகரில் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டார். மேலும் காசாவில் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதாபிமான உரிமை மதிக்கப்பட வேண்டும் என போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை 330 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. அவர்களில் 190 பேர் ஹமாஸ் படையினருடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரையில் இஸ்ரேல் படைகள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் இடையே அடிக்கடி மோதல் ஏற்படும் நிலையில் 55 மேற்கு கரை பாலஸ்தீனியர்கள் இந்த ஒரு வாரத்தில் இஸ்ரேல் ராணுவத்தால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் ஹெராத் நகரில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அங்கு கடந்த பல நாட்களாக ஏற்பட்ட தொடர்ச்சியான நிலநடுக்கங்களால் 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான இங்கிலாந்து அணி ஆப்கானிஸ்தானிடம் தோல்வியை தழுவியது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 49.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 284 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 285 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 40.3 ஓவரில் 215 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை சந்தித்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் பலப்பரட்சை நடத்தவுள்ளன. லக்னோவில் உள்ள ஏகனா மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஆடிய 2 போட்டிகளிலும் இரு அணிகளும் தோல்வி அடைந்துள்ளன. வெற்றி கணக்கை தொடங்க இரு அணிகளும் முனைப்பு காட்டும் என்பதால் இன்றைய போட்டி விறுவிறுப்பாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் புள்ளி பட்டியலில் 6 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அதே 6 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் நியூசிலாந்து 2ஆம் இடத்தில் உள்ளது. 4 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா 3வது இடத்திலும் பாகிஸ்தான் 4வது இடத்திலும் உள்ளன. 2 புள்ளிகளுடன் இங்கிலாந்து 5வது இடத்திலும் உள்ளது. கோவை மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம் தேவையற்றது என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேட்டி. மீனவர்கள் பிரச்சினை குறித்து இந்தியா இலங்கை இடையே பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். ஆளுநர் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள நவராத்திரி கொலு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைத்தார் ஆளுநர் ஆர். என். ரவி. கூட்டணி முறிவு என்று தேர்தல் நேரத்தில் பொய் சொல்கிறது அதிமுக. அதிமுகவும் பாஜகவும் எப்போதும் ஒன்றுதான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கு. தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் குமரி மாவட்ட விவசாயிகள் வேதனை. தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம். காசாவில் மனிதாபிமான உரிமை மதிக்கப்பட வேண்டும், பாதுகாப்பு வழித்தடம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் போப் பிரான்சிஸ் அழைப்பு. கேரளாவில் தொடரும் கனமழையால் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. பாலக்காடு, இடுக்கி, எர்ணாகுளம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அதிர்ச்சி தோல்வி. 285 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் 40.3 ஓவர்களில் 215 ரன்களில் ஆட்டமிழந்து இங்கிலாந்து படுதோல்வி. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் பலப்பரீட்சை. வெற்றி கணக்கை தொடங்கப் போவது யார் என எதிர்பார்ப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.